போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. Call 9840278009. திரவ உணவு, அதாவது லிக்விட் டயட், தண்ணி குடிச்சா தண்ணி இறங்க மாட்டேங்குது. இது ஒரு வினோதமான ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய பேர்த்துக்கு இந்த வாந்தி நிற்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. வாந்தியே இன்னும் நிற்கல டாக்டர், ஒன்றுமே சாப்பிட முடியல, குழந்தை இழைச்சி போயிட்டாரு. அதே மாதிரி ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் அப்படின்றாங்கல்ல, அது உண்மையே உண்மைதான். வாமிட்டிங்கிறது தலைக்குள்ளற பிரெயினுக்குள்ளற ஒரு ப்ரெஷர் அதிகமாச்சுனாலே கூட அது வாந்தியாக வரும். நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, நேரம் கிடைக்கும் போது சாப்பிட்றது, ராத்திரி மிட் நைட்டுக்கு போய் வெளியில் சாப்பிட்டுட்டு வர்றது, இதெல்லாமே ஒரு அல்சரை நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா என்னென்னலாம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே பெர்பரேஷன் ஆகலாம், இல்லை பெனிட்ரேஷன் ஆகலாம், அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகலாம், ஏன் இந்த நாள்பட்ட அல்சர் கேன்சராக கூட மாறலாம். அனைவருக்கும் வணக்கம். இரைப்பை குடல் சம்பந்தமான நோய்களின் அறிகுறிகளை பற்றி கவனித்து வருகிறோம். இன்னொரு பேஷண்ட் சொல்லுவார், டாக்டர் எனக்கு கெட்டியான திட உணவு எனக்கு சுலபமாக இறங்கிடுது, ஆனால் திரவ உணவு, அதாவது லிக்விட் டயட், தண்ணி குடித்தா தண்ணி இறங்க மாட்டேங்குது. இது ஒரு வினோதமான ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு பேர் அக்கலேசியா கார்டியா அப்படின்னு சொல்கிறோம். இது என்னாகும்னா, அந்த உணவு குழாயினுடைய கடைசி பகுதியும் அந்த ஸ்டமக்கினுடைய ஆரம்பமும் சேர்ற இடத்துக்கு பேர் கேஸ்ட்ரோ இசபேஜியல் ஜங்ஷன். ஆர் அதில் ஒரு ஸ்பிங்டர் மாதிரி இருக்கும், ஒரு வால்வு மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த வால்வு பகுதி ரொம்ப இறுக்கமாக இருக்கிற நிலைமையில் இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் பார்க்குறோம், அக்கலேசியா கார்டியா. அதனால் ரொம்ப கவனமாக கேட்கணும். புழுங்குதில் கஷ்டம் இருக்கும்போது வலியோடு இருக்குதா, வலி இல்லாமல் இருக்கிறீங்களா, தொடர்ந்து அப்படி இருக்கா, இல்லை ஆரம்பத்தில் அப்படி இருந்து அப்புறமா தண்ணி குடித்தா உள்ளே போயிடுதா, அது மாதிரி எங்கேயோ போய் அந்த உணவு ஒட்டி கொள்ளுகிற ஒரு ஃபீலிங் இருக்கா, எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே இறங்குறதுல தடை ஏற்படும் போது அடுத்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் வாந்தி. வாந்தின்றது ஒன்றும் இல்லை, நம்ம உணவுக்கு இரைப்பையில் இருக்கிற எந்த ஒரு பொருளும், அது உணவாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், பித்த நீராக இருக்கலாம், நம்ம சாப்பிட்ட உணவாக இருக்கலாம், இல்லை அது ப்ளீடிங் இருக்கலாம், இரத்தப்போக்கு, எதுவாக இருந்தாலும் அது வாய் வழியாக கொண்டு வர்றதை நம்ம என்ன செய்கிறோம், வாந்தின்ற ஒரு பேரில் அழைக்கிறோம். ஸோ இந்த வாந்தின்றது ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட். நிறைய பேர்த்துக்கு இந்த வாந்தி நிற்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. வாந்தியே இன்னும் நிற்கல டாக்டர், ஒன்றுமே சாப்பிட முடியல, குழந்தை இழைச்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கு எப்படியாவது ஒரு நிவாரணம் தேடுவதற்கு அதே மாதிரி ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் அப்படின்றாங்கல்ல, அது உண்மையே உண்மைதான். இந்த வாந்தி, வீசிங் ப்ராப்ளம், விக்கல், பேதி, இந்த மாதிரி ரொம்ப தொடர்ந்து இருக்கிற ப்ராப்ளங்கள், அன்றாட வாழ்க்கையில் ஒரு தடைவு எடுக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நோயாளி அவ்வளோ சீக்கிரமாக திருப்தி ஆகிறது இல்லை. இதை நம்ம சரியாயிடுன்னு சொன்னால், எப்போ டாக்டர் சரியாகிறது, எனக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே இப்படி நான் தாங்கணும் இல்லையோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எனவே நம்ம ரொம்ப கவனமாக ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா வாமிட்டிங்கிறது சில சமயங்களில் இந்த வயிற்று சம்பந்தமான ஒரு கம்ப்ளைண்ட்னால கூட வாந்தி வரும். ஆனால் அந்த வாந்தின்றது ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட். அத்தனையே தலைக்குள்ளற பிரெயினுக்குள்ளற ஒரு ப்ரெஷர் அதிகமாச்சுனாலே கூட அது வாந்தியாக வரும். ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் கேட்கணும். எப்பாவது உங்களுக்கு அடிபட்டிருக்கா, வாமிட்டு வரும்போது எப்போ வருது, காலையில் வருதா, கொமட்டலோடு வருதா, கொமட்டல் இல்லாத வாந்தி வருதா, இப்படியெல்லாம் நம்ம கேட்கும்போது நிறைய தகவல்களை நாம் சேகரிக்கலாம். இது எல்லாமே நோயாளியினுடைய நோயை சரிவர உரிய நேரத்தில் உரிய முறையில் கண்டறிவதற்கு ஏற்புடையதாக இருக்கும். எனவே இந்த வாந்தின்று தலையில் இருக்கலாம். அப்புறம் இந்த பேலன்சிங் சிஸ்டம், வெஸ்டிபுலர் சிஸ்டம், அதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்போது கூட அது வாமிட்டிங்காக வரும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, தலை சுற்றுது டாக்டர், அப்படியே தட்டாமாலை ஆயிடுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா குப்புன்னு வேத்து போய் வாந்தி கூட எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்சிங் சிஸ்டம், வெஸ்டிபுலர் ஃபங்க்ஷன் சரி பண்ணாத வரைக்கும் அந்த வாந்தி நிற்காது. நம்ம என்னமோ
வாந்திக்குரிய மாத்திரையும் வயிற்றில் ஏதோ அல்சர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பையில் ஏற்படுகிற ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு கூட வாந்தியாக வரும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு, முக்கியமாக வயதானவர்களுக்கு, முக்கியமாக சரிவர தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் மே பி தி ஒன்லி சிம்டம் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அதனால தான் சில சமயங்களில் டாக்டருங்க வந்து எங்கள் பேஷண்ட்ஸ் வந்து, என்ன டாக்டர் நான் வாந்திக்குன்னு வந்தேன், போய் யூரின் கல்ச்சர் எடுக்க சொல்கிறீங்களே, யூரின் டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு நம்மகிட்ட குறைப்பட்டுக்குவாங்க. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நாங்கள் ஏதோ சாதாரண வாந்தி நினச்சின்னு இருந்தோம், என்றைக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே மருந்து நம்ம கொடுத்தோமோ அன்னைக்கு நின்று போச்சு டாக்டர் வாந்தி அப்படின்னு ஒரு பேஷண்ட் சொல்லுவாங்க. சில பேர் தலையில் இவ்வளோ ஒரு கட்டி இருந்து ஒரு ப்ரெஷரானது ஒரு வாந்தியாக தெரிஞ்சுதே, அதை நீங்கள் சந்தேகப்பட்டீங்க இல்லையா, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எல்லாத்துக்கும் இந்த டாக்டர் அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுன்னு சொல்கிறேன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம நோயாளியினுடைய அருகில் உட்கார்ந்து அந்த அவருடைய கம்ப்ளைண்ட்ஸை சரிவர நம்ம அனலைஸ் பண்ணி அதற்கான டெஸ்ட்டுகளை நம்ம மற்ற அறிகுறிகள் இருக்குதான்னு பார்த்து நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது அதுக்குள்ள பலன் கண்டிப்பாக நோயாளியை சென்று அடையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்புறம் நம்மகிட்ட இந்த அல்சர்னு சொல்லுவாங்க, என்ன கேஸ்ட்ரிக் அல்சர் டாக்டர், கேஸ்ட்ரைட்டிஸ் டாக்டர், கேஸ்ட்ரிக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட். காரணம் என்னன்னா, நம்ம இரைப்பையினுடைய உள்பகுதி இன்னர் லேயர் ஆஃப் தி ஸ்டமக்கு வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ட். எதுக்குன்னா இந்த ஆசிட்னுடைய ரியாக்ஷனுக்கு அசிடிட்டியை தாங்கக்கூடிய அளவுக்கு அது அந்த இன்னர் லேயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே நஞ்சாகன்ற மாதிரி ஒரு அளவுக்கு தான் அந்த அசிடிட்டியை நம்ம அந்த வயிறு அந்த இரைப்பை தாங்கும். முக்கியமாக அந்த இரைப்பையினுடைய அந்த மென்மையான உள்பகுதியை நம்ம சேதமடையாமல் பார்த்துக்கணும். பட் இந்த சேதம் அடைய வைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, இர்ரெகுலர் டயட்டிங் டைம், நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, நேரம் கிடைக்கும் போது சாப்பிட்றது, ராத்திரி மிட் நைட்டுக்கு போய் வெளியில் சாப்பிட்டுட்டு வர்றது, இதெல்லாமே வந்து நம்ம அந்த அசிடிட்டியினுடைய ரியாக்ஷன்ஸை செக்ரீஷன்ஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுவோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை தயார் பண்ணுவோம், அதெல்லாம் இல்லாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்ற ஒரு குவாலிட்டி. ஸோ பேட் ஈட்டிங் ஹேபிட்ஸு இப்போ ரொம்பவே அது இந்த இளைய சமுதாயத்துக்கிட்ட இருக்கிறதுல என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கறது எதுக்காகன்னா, நம்ம ஒரு பிறந்த குழந்தையிலேருந்தே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து ரெகுலேட் பண்ணுறோம். ரெகுலேஷன்னா அந்தந்த நேரத்துக்குள்ளே ஒரு இது நம்ம நார்மலாக நமக்குள்ளே இருக்கிற ஃபிசியலாஜிக்கலாக நமக்கு என்னென்ன இருக்குதோ அது இயற்கையான ஒரு இதை நமக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட வேலைகளுக்கு ஏற்றபடி நம்மளை அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வரோம். காலையில் எழுந்திரிச்சோன்னா 5 மணிக்கு எழுந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எழுந்திரிச்சோன்னா நம்ம யூரின் போகிறோம். அதே சமயத்தில் நம்ம 3 மணி 2 மணின்னு தூக்கத்துலேருந்து எழுந்துட்டு இருந்தால் அது தூக்கம் கெட்டு போகுது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்முடைய அந்த பிளாடர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால என்ன பண்ணுது, நோயாளி வந்து காலையில் ஒரு ஆரோக்கியமான நபர் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலை காலை கடன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், கொள்கிறோம். இப்போ 8 மணி ஆன உடனே நமக்கு ஒரு பசி, 8லேருந்து 8:30 நம்ம சாப்பிட்றோம். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம அந்த 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு வேலைக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு தகுந்த பிரகாரம் நம்முடைய உடலை, நம்முடைய மனசை, நம்முடைய எல்லா உறுப்புகளையும் தயார் செய்து கொண்டே வரோம். எனவே தான் இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக்கலாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை அழுகும். ஏன் அழுகுதுன்னு கேட்டிங்கன்னா பசியாக இருக்கும், அதனால் அழுகுது. எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஒரு ரெகுலேஷனை நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அது வந்து பின்னாடி என்ன ஆகுதுன்னா அப்படியே அது வந்து அவங்களுடைய வாடிக்கை ஆகிடுது, ஒரு ரிஃப்ளெக்ஸாக ஆகிடுது. அது அவங்களுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக மாறிவிடுகிறது. நமக்கு ஒரு மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்லன்னா வயிறெல்லாம் எரியுது, கையெல்லாம் படபடுக்குது, சுகர் இறங்கி போகுது, உடனே போய் எதனா ஒன்று சாப்பிட்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய சமுதாயம், முக்கியமாக இளைய சமுதாயம், முக்கியமாக அந்த நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவங்களால நினச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நினச்ச நேரத்துக்கு தூங்க முடியாது, நினச்ச நேரத்துக்கு
அவங்களுக்கு தேவையான இவ்வளவு நாள் அந்த அந்த ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ஓவர் மந்த்தில் என்ன ஆகிடுது, காணாமல் போயிடுது. இதனால் அந்த பாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இதனாலேயே நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, பிபி வருது, பல்ஸ் ரேட் அதிகமாகுது, தூக்கம் போயிடுது. ஒரு நைட்டுக்கு 3 மணிக்கு வந்து படுக்கிறாரு, இன்னொரு நைட்டுக்கு 3 மணிக்கு தான் வேலைக்கே போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இளைய சமுதாயம் இருக்கும்போது, ஏன்னா நம்ம எல்லாம் அயல் நாட்டு கம்பெனிகளுக்கு வேலை செய்கிறோம். ஸோ நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியல. ஏன்னா அங்கே கிடைக்கிற ஒரு தேவையான ஒரு வருமானம். ஸோ இப்படி நம்மை உலகத்துக்காக நம்ம அர்ப்பணித்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதனால் பாதிக்கப்படுறது கண்டிப்பாக நம்முடைய ஆரோக்கியம். இப்போது நம்ம அந்த அல்சர் சம்பந்தமாக நம்ம சில காரியங்களை நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். என்னைக்கு அந்த தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை அந்த இரைப்பையினுடைய உள் சுவருக்கு, அதாவது இன்னர் லேயர் இல்லாமல் போகுதோ, அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆசிட்னுடைய பாதிப்பு அதுக்கு அடுத்த லேயருக்கு மாறிடுது. ஸோ இன்னர் லேயர், மஸ்குலர் லேயர், அவுட்டர் லேயர்னு சொல்லி 3 லேயராக இருக்குது ஒரு உறுப்புக்கு. ஸோ அந்த இன்னர் லேயர் தான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயர். அதுதான் வந்து ஆசிட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரைப்பைக்குள்ள அந்த ஆசிட்னுடைய சுரப்பு அளவுக்கு அதிகமாகும் போது அது இல்லை, அந்த ஆசிட் நார்மலாகவே சுரந்திருந்தாலும் அதை வந்து பஃபர் பண்ணக்கூடிய உணவு உள்ளாமல் நேரத்துக்கு போகாத போது, இல்லை ரெண்டுமே இருக்கும்போது என்னாகுன்னா there is an irritation to the inner layer of the stomach. இதுக்கு தான் இந்த ஆசிடிட்டின்னு சொல்கிறோம், இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதையும் முத்தி போச்சுன்னா அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அல்சர் வந்து 2 வகையான அல்சர். ஒன்று வந்து கேஸ்ட்ரிக் அல்சர், அதாவது இரைப்பையினுடைய முன்பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி. இன்னொன்று வந்து பெப்டிக் அல்சர், அதாவது இரைப்பையினுடைய எண்டுக்கு போயிட்டு குடலினுடைய சிறுகுடலினுடைய முதல் பகுதியில், பைலோரஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துல ஏற்படுகிற ஒரு அல்சர். இது கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் எப்படி சொல்லலாம்னா, சாப்பிட்டு உடனேயே வலிக்கும், எரியும். தண்ணி குடித்தா, பால் குடித்தா, ரொம்ப சாஃப்டான டயட் சாப்பிட்டா கொஞ்சம் குறையும். இது சாப்பிட்ட உடனே வரக்கூடிய ஒரு எரிச்சல். இதில் கேஸ்ட்ரைட்டிஸும் வரும், கேஸ்ட்ரிக் அல்சரும் வரும். ஆனால் இந்த பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர்னு வரும்போது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுத்து அந்த உணவு, சாப்பிட்ட உணவு நன்றாக அரைக்கப்பட்டு அடுத்த லெவலுக்கு அது மூவ் ஆகும்போது, அந்த இடத்துல போகும்போது ஏற்படுற வலி, இதுக்கு பேர் பெப்டிக் அல்சர். இந்த சாப்பிட்ட உடனே வலி வருதா, இல்லை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அது நம்ம சாப்பிட்ற உணவினுடைய தகுதியை பொறுத்து, நேச்சரை பொறுத்து அந்த ஸ்டமக் எம்டிங் டைம் வரும். ஸோ அதை வச்சு நம்ம இது கேஸ்ட்ரிக் அல்சரா, பெப்டிக் அல்சரா, இல்லை டியோடினல் அல்சரான்னு சொல்லி. சில சமயங்களில் வாந்தி வரும். வாந்தியில் என்னென்ன வகையான வாந்தி வரும்னு சொன்னால், சாதாரண தண்ணி தான் டாக்டர் வருது, புளிப்பாக வருது, இல்லை வாந்தியினுடைய கண்டென்ட் வந்து பச்சையாக இருக்குது அப்படின்னா பைல், இந்த பித்த நீர் வாந்தி, ஸ்டமக் ஜூஸ் வாந்தி. சில சமயங்களில் அந்த வாந்தியில் ரத்தம் கூட கலந்துருக்கும். ரத்தம் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே என்ன ஆகும், ஒரு இரத்த குழாய் ஒரு சேதமாகி இருக்கும், எரோஷன் ஆகியிருக்கும், அரிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த அல்சரில் இது ரொம்ப காமன். இது கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்கட்டும், பெப்டிக் அல்சராக இருக்கட்டும், ஒரு அல்சர் ஆகும்போது, ஒரு புண்ணாகும்போது, அந்த புண்ணுக்கு நடுவில் போகக்கூடிய ஒரு இரத்த குழாயிலையும் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு இரத்த குழாய் தன்னுடைய தன்மையை இழந்து அதை வந்து பிரீச் ஆகிடும், அதாவது வெடிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த இரத்த குழாய்க்கு உள்ளே இருக்கிற திரவம் என்னது, ரத்தம், அது வந்து கசிய ஆரம்பிக்கும். ஆனால் இது ஸ்டமக்லேருந்து தான் வந்ததா, இல்லை உணவு குழாயிலேருந்து தான் வந்ததா, நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இந்த ஸ்டமக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா ஆசிட். அந்த ஆசிடோட இந்த ரத்தம் கலந்துச்சுன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. அதுக்கு பேர் ஆசிட் ஹீமட்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து எப்படி இருக்கும்னா, முடி கருப்பாக, தார் கருப்பாக இருக்கும், கரையேல்னு இருக்கும். அதை வந்து வாந்தி எடுக்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் என்ன செய்வாங்க, அது ரத்தம்னே சொல்ல மாட்டாங்க, கருப்பாக வாந்தி எடுக்கிறேன் டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டருக்கு அது புரிஞ்சிருக்கணும். இப்போ உடனே என்ன பண்ணுவார், இது சாதாரண வாந்தி இல்லை, இது இரத்த வாந்தி அப்படின்னு அதுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்.
சில சமயங்களில் பூச்சி கூட வேர்ம்ஸ், இன்டெஸ்டைனல் வேர்ம்ஸ் கூட வாமிட் பண்ணிடுவாங்க. சில சமயங்களில் குடலினுடைய அடைப்பு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை, இந்த மலம் கூட வாந்தி எடுத்துருவாங்க. ஃபீக்குலண்ட் வாமிட்டிங்னு சொல்லுவோம். அது ரொம்ப சீரியஸான கண்டிஷன் அது. ஸோ எனவே வயிற்று வலி, எரிச்சல், வாந்தி, இரத்த வாந்தி, கசப்பான பித்த நீர் வாந்தி, இதெல்லாம் இந்த இரைப்பை சம்பந்தமான அறிகுறிகள். இதுக்கு காரணம் நிறையா இருக்கலாம். காமனஸ்ட்டாக அசிடிட்டி இருக்கலாம், ஹைப்பர் அசிடிட்டி, irregular ஃபுட் ஹேபிட்ஸு, இந்த மாதிரி ஆர் எனி ட்ரக்ஸு விச் கேன் இரிட்டேட் தி இன்னர் லேயர் ஆஃப் தி ஸ்டமக், கேஸ்ட்ரிக் இரிட்டன்ஸ். பெயின் கில்லர்ஸ் தான் ரொம்ப காமனாக நம்ம ப்ளேம் பண்ணுறோம். ஆஸ்பிரின் அந்த மாதிரி குரூப் ஆஃப் ட்ரக்ஸு, தே வில் காஸ் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன். ஸோ இதனால் கவனமாக ஒவ்வொரு நோயாளியினுடைய அறிகுறிகளை கவனத்தோடு நம்ம ஆராயும் போது அவர்களுக்கு சிறந்த வைத்தியம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்திரமல்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வராமையும் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு அல்சரை நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா என்னென்னலாம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே பெர்ஃபரேஷன் ஆகலாம், இல்லை பெனிட்ரேஷன் ஆகலாம், அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகலாம், ஏன் அந்த நாள்பட்ட அல்சர் கேன்சராக கூட மாறலாம். ஸோ எனவே இந்த பெப்டிக் அல்சர் டிசீஸ் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு டெர்மினாலஜி. இதில் நிறைய சப் டாபிக்ஸ் அடங்கி இருக்கும். ஸோ நம்ம நோயாளியை கவனத்தோடு பார்த்து அதுக்குள்ளே டெஸ்ட் எடுத்து அதுக்கான சிகிச்சைகளை தேவையான அளவுக்கு நம்ம கொடுக்கும்போது, வாழ்க்கை முறையில் மாற்றங்களை கொண்டு வரும்போது, உணவு பழக்கத்தில் உள்ள மாற்றங்களை கொண்டு வரும்போது கண்டிப்பாக பண்ணலாம். இது சொன்னாலும் இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்பைசி ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மட்டும் அது எந்த காரணத்துக்கு கொண்டும் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. முக்கியமாக புகைப்பிடிக்கிறது, குடிப்பழக்கம், இது ரொம்பவே ஆபத்தானது. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை நாங்கள் ஒரு நாள் தனியாக சொல்கிறோம். ஸோ இதோடு இன்றைய விளக்கங்களை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.